யார் நீங்க? இல்ல என் மக இங்க. மகளா? இங்கயா? யாரு உங்க மக? உங்களுக்கு யார் வேணும்? இல்ல சண்மதி இருக்கால்ல, அவளோட சித்தப்பா தான் நானு. ஓ, சண்மதியோட சித்தப்பா நீங்க தானா? ஏன் வெளியே நிக்கிறீங்க? வாங்க உள்ள வாங்க. வாங்க. நல்லதுமா, உட்காருங்க. சண்மதி, எம்மாடி சண்மதி, சண்மதி, எம்மாடி, ஐயோ சண்மதி, ஐயோ எம்மாடி, உன்னைய இந்த கோலத்துல பாக்குறதுக்கா நான் இத்தனை வருஷம் கழிச்சு திருப்பி வந்திருக்கிறேன். உங்க அப்பா உன் கல்யாணத்தை தான் என்கிட்ட சொல்லாம செஞ்சுட்டாருன்னு பார்த்தா நீ செத்ததை கூட என்கிட்ட சொல்லவே இல்லம்மா. நல்லபடியா கல்யாணம் ஆகி தானமா இந்த வீட்டுக்கு வந்த உடனே யாருமா உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது? நீயா? இல்ல நீயா? உன்னைய மாலையும் கழுத்துமா பார்க்க முடியலையேன்னு நினைச்சு இந்த சித்தப்பா கவலைப்பட்டதுக்கு இன்னைக்கு உன் போட்டோவுக்கு மாலைய போட்டு அத பாக்குற நிலைமையை ஏற்படுத்திட்டாங்களே. சித்தப்பா, என்னை யாரும் தடுக்காதீங்க. நான் இப்படியே அழுது உடைச்சு என் பொண்ணு போன இடத்துக்கே நாடு போய் சேர்ந்துடுறேன். கூப்பிடுறதே உங்க பொண்ணுதான், கொஞ்சம் திரும்பிதான் பாருங்க. சண்மதி, அப்ப நீ உயிரோட தான் இருக்கியா? கடவுளே, இது கனவா நிஜமான்னு எனக்கு தெரியலையே. நஜந்தா வலிக்குது. ஆமா ஆமா, நல்லா இருக்கா. எம்மாடி, என்னம்மா இது? உன் போட்டோவுக்கு பூ போட்டு பொட்டு வச்சு மாலை போட்டு என்னம்மா இதெல்லாம்? சித்தப்பா, அது ஏன் போட்டோ கிடையாது. இது இந்த வீட்டோட மூத்த மருமகளோட போட்டோ. என்னது, மூத்த மருமகளோட போட்டோவா? என்னம்மா இது? இந்த புள்ளையும் பாக்குறதுக்கு ஒன்ன மாதிரியே இருக்குது. ஆமா, நானும் அவங்களும் பார்க்க ஒரே மாதிரி தான் இருப்போம். சரி, அதை விடுங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன திடீர்னு இவ்வளவு தூரம்? எல்லாம் உன்னை பாக்குறதுக்கு தான்மா. தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம ஊர் பஞ்சாயத்துல சொத்துக்காக உங்க எல்லாரையும் நான் அவமானப்படுத்திட்டேன். அதுக்கு பரிகாரமா தான் தினமும் ஒவ்வொரு கோயிலா ஏறி இறங்கி அந்த பாவத்தை கழிச்சுக்கிட்டு இருக்கம்மா. நேத்து கூட உங்க அப்பாவை பார்க்க போனேன். ஆனா பழைய கோபத்துல அவர்கிட்ட சரியா முகம் கொடுத்து கூட பேசல. இத்தனை வருஷம் கழிச்சு உங்க வீடு தேடி வந்திருக்கிற, ஆனா கொஞ்சம் கூட மதிக்காம வெளியே போன்னு சொல்லிட்டாரு. நான் அதையெல்லாம் தாங்கிட்டு இருக்கிறேன்னா எதுக்காக? உனக்காகத்தான். நீ கல்யாணத்துக்கு அப்புறமா மாமியார் வீட்டுல இருக்கிற விஷயமே நேத்து அண்ணி சொல்லிதான் எனக்கு தெரியும். அதான் காலங்காத்தாலேயே உன்னை பாக்குறதுக்காக கிளம்பி வந்துட்டம்மா. நீ நல்லா இருக்கிறீல்ல சாமி? நான் நல்லா இருக்கேன் சித்தப்பா. ஆமா, மாப்பிள்ளை எங்கம்மா? அவரு ஆபீஸ் போயிருக்காரு. அப்படியா? அவங்கெல்லாம் பெரிய இடத்து ஆளுங்க, இப்படித்தான் பிஸியா இருப்பாங்க. பரவாயில்ல, இருக்கட்டுமா. ஏஷன்மதி, உங்க அப்பா தான் உன் கல்யாணத்துக்கு என்னைய கூப்பிடாம விட்டுட்டாருன்னா உனக்கு கூட இந்த சித்தப்பாவோட நினைப்பே இல்லைல்ல. நீயாவது எனக்கு ஒரு ஃபோன் போட்டு சித்தப்பா வாங்க சித்தப்பான்னு கூப்பிட்டு இருந்தேன்னா நான் ஓடோடி வந்திருக்க மாட்டேனா? சித்தப்பா, நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி இப்ப எந்த பிரயோஜனமும் இல்ல. அதை விடுங்க, நீங்க முதல்ல சாப்பிட வாங்க. ஐயோ, சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் ஆகிற வரைக்கும் நான் எதுவுமே சாப்பிட மாட்டேமா. இப்ப நான் விரதத்தில் இருக்கிறேன். விரதமா? எதுக்கு விரதம்? இன்னும் 10 நாள்ல நான் சபரிமலைக்கு மாலை போட்டு போக போறேம்மா. அதனாலதான் மாலை போடலைன்னா கூட இப்ப மனசளவுல ஐயப்ப பக்தனா கடுமையான விரதத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நல்லது சித்தப்பா. கோயில் கோயிலா போறது புண்ணியம் தானே. நல்லபடியா போயிட்டு வாங்க. என்னம்மா இப்படி பொசுக்குன்னு வெறும் வாய் வார்த்தையில போயிட்டு வான்னு சொல்லிட்ட?
நான் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போறேன்னு சொன்னா அங்க போறதுக்கு எவ்வளவு செலவாகும், கையில எவ்வளவு பணம் எடுத்துட்டு போகணும், இத பத்தியெல்லாம் நீ யோசிக்க வேணாமா? ஏமா, நான் என்ன எனக்காகவாமா போறேன்? உனக்கு நல்லபடியா கல்யாணம் ஆயிருச்சுன்னா தரையில இருக்கிற தெய்வமா இல்லாம மலை மேல இருக்கிற சாமியை தேடி போய் கும்பிட்றதா வேண்டி இருக்கிற. அதான் இப்ப உனக்காக சபரிமலைக்கு மாலை போட்டு போக போறேன். சரி சித்தப்பா, இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அப்படி கேளு. இப்ப கோயிலுக்கு இங்கிருந்து போயிட்டு வர்றதுக்கு எவ்வளவு செலவாகுமோ அந்த பணத்தை நீ கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோ. சித்தப்பா நல்லபடியா போய் அந்த ஐயப்பனை பார்த்து நம்ம குடும்பத்துக்காக வேண்டிட்டு வந்துடுவேன். ஆர்த்தி, சண்மதி அப்பா சொன்ன மாதிரி இந்த ஆளு பணத்துக்காகத்தான் இங்க வந்திருக்காரு. அப்படியாமா? என்ன சண்மதி யோசிக்கிற? புரிஞ்சிருச்சு. சித்தப்பாவுக்கு எவ்வளவு கொடுக்கலான்னு யோசிக்கிற. உன் மனசு போல எவ்வளவு வேணாலும் குடுமா, வாங்கிக்கிறேன். கூட குறையா இருந்தா கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேம்மா. சித்தப்பா, என்கிட்ட பணம்லாம் கிடையாது. நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்க. என்னம்மா இப்படி வெடுக்குன்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிட்ட? என்ன இருந்தாலும் நானும் அப்பா மாதிரி தானம்மா. உன்னைய தோல்லையும் மார்லையும் தூக்கி போட்டு வளர்த்துருக்கல்லம்மா. இந்த சித்தப்பனுக்காக இந்த ஒரு சின்ன உதவியை செய்ய மாட்டியம்மா நீயே? சித்தப்பா, நான் என்ன வச்சுக்கிட்டா தரமாட்டேன்னு சொல்றேன். நம்ம விட இருந்தா கூட நான் சேர்த்து வச்சிருக்கிற பணத்தை எடுத்து உங்ககிட்ட கொடுப்பேன். ஆனா இப்ப என் கையில சுத்தமா காசு இல்ல சித்தப்பா, புரிஞ்சுக்கோங்க. பரவாயில்லம்மா, உன் கையில இல்லைன்னாலும் மாப்பிள்ளை கிட்டயோ இல்ல வீட்டுல வேற யார்கிட்டயாவது கேட்டு வாங்கி கொடுமா. சித்தப்பா, என்னால நீங்க நல்லபடியா கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு மனசால வேண்டிக்க மட்டும்தான் முடியும். மத்தபடி நீங்க கேக்குற மாதிரி பணம் எல்லாம் கொடுக்க முடியாது சித்தப்பா. இதுக்கு மேல இத பத்தி பேச வேண்டாமே. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். சரிம்மா, ஏதோ என் பொண்ணாச்சேன்னு உரிமையில தான் உங்ககிட்ட காசு கேட்க வந்தேன். ஆனா நீ என்னடான்னா உங்க ஒப்ப மாதிரியே என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு பணம் தரமாட்டேன்னு சொல்ற. இருக்கட்டும். கையில சுத்தமா காசே இல்லாம என்ன அந்த கோயில்ல போய் என்ன கரை சேர்க்க வேண்டியது இனி அந்த ஐயப்பனோட பொறுப்பு. அவரா பார்த்து ஏதாவது வழிவிடுறாரான்னு பாக்குறேன். நான் வர்ற சண்மதி. பத்திரமா போயிட்டு வாங்க சித்தப்பா. மாமா கொஞ்சம் நில்லுங்க. மாமாவா? இது என்ன வந்த இடத்துல புது சொந்தம் கிடைக்குது? எப்படியோ நம்ம நினைச்சு வந்த காரியம் நிறைவேறினா சரிதான். என்ன அண்ணி நீங்களே உங்க சித்தப்பாவை ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறேன்னு சொல்றீங்க. அதுவும் அவரு உங்களுக்காக சபரிமலைக்கு போறேன்னு வேண்டிட்டு வந்திருக்காரு. அவரை போய் வெறுங்கையோட திருப்பி அனுப்புனா நல்லாவா இருக்கும்? இந்தாங்க மாமா. ஸ்வேதா வேண்டாம், புடிங்க. கொடுக்காத. அம்மாடி, உங்ககிட்ட தான் பணம் இல்ல தரமாட்டேன்னு சொன்ன. இந்த புள்ள தர்றதை ஏமா தடுக்கிற? அதானே, அவரும் அவ்வளவு தூரம் கெஞ்சி பார்த்தும் மனசு இறங்க மாட்டேங்கிறீங்க. எப்படிதான் உங்களால இப்படி கல்லு மாதிரி இருக்க முடியுதோ எனக்கே தெரியல. அம்மாமா, சண்மதி அப்படி சொல்லாதம்மா. உங்களை பத்தி ஒரு வார்த்தை தப்பா பேச விட மாட்டேங்கிறாங்க. அவரு உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு. ஏன் இதெல்லாம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? உங்களுக்கு எப்படியோ தெரியல. ஆனா எனக்கு பணத்தை விட சொந்தம் தான் பெருசு. மாமா இந்தாங்க, வாங்கிக்கோங்க. ஸ்வேதா, நான் சொல்றதை கேளு. வேண்டாம் அண்ணி, சும்மா இருங்க நீ. இந்தாங்க மாமா, வாங்கிக்கோங்க. அந்த சாஸ்தா தாமா ஓ ரூபத்துல வந்து எனக்கு ஒரு வழியை காமிச்சிருக்காரு. கண்டிப்பா உனக்காகவும் சேர்த்து ஐயப்ப கிட்ட நான் வேண்டிக்கிறேம்மா. சண்மதி, என்னை பத்தி நீ என்ன நினைச்சாலும் கவலை இல்லை. ஆனா என்னைக்குமே நீ நல்லா இருந்தா அது போதும்மா. சரிம்மா, நான் கிளம்புறேன். வாங்க வாங்க. வர சண்மதி. சாமியே சரணமையப்போ.
சாமியே சரணமையப்போ, பள்ளி கட்டு சபரிமலைக்கு சாமியே ஐயப்போ, ஐயப்போ சாமியே, சாமியே ஐயப்போ, ஐயப்போ சாமியே. கண்ணதாசங்கார குடி பேர சொல்லி ஊத்தி குடி, குன்ன குடி மச்சாட போல் பாட போறேன்டா. சார் என்னப்பா கிளம்பலாமா? அடுத்ததை எங்க சார் போகணும்? உனக்கு சரக்கு அடிக்கிற பழக்கம் இருக்கா? அந்த பழக்கம் இல்லை சார். எப்போவாவது ஃப்ரீயா இருந்தா பீர் மட்டும் அடிக்கும் சார். பீர் என்ன கங்கை தீர்த்தமா? அது ஒயின் ஷாப்ல கிடைக்கிற எல்லாமே சரக்கு தான். அங்க நீ பீர் குடிச்சாலும் கோட்டர் அடிச்சாலும் நீயும் ஒரு குடிகாரன் தான். ஒரு நல்ல ஏசி பாரா பார்த்து வண்டியை விடு. இன்னைக்கு என்னோட ட்ரிங்க்ஸ் பார்ட்னர் நீ தான். ஓகே சார், வண்டி விடு போட்டோம். ஸ்வேதா ஒரு நிமிஷம். நீ எதுக்கு ஸ்வேதா அவருக்கு பணம் கொடுத்த? நான் தான் அவ்வளவு தூரம் கேட்டு முடியாதுன்னு சொல்றான்ல, அப்புறம் நீ ஏன் பணம் கொடுத்த? இல்ல, அவர் பார்க்கவே பாவமா இருந்துச்சு, அதான் கொடுத்தேன். அவர் பாவமா இருக்கிற மாதிரி எல்லாரும் முன்னாடி காமிச்சுக்கிறாரு, அவ்வளவுதான். அவருக்கு நான் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னது அவர் மேல அக்கறை இல்லாமலாம் கிடையாது. அவர் கையில பணம் இருந்தாலே நல்லா குடிச்சிட்டு யாருக்கிட்டையாவது வம்பு எடுத்துட்டு தான் வருவாரு. இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரக்கூடாதுன்னு தான் நான் அவருக்கு பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். நீ மட்டும் கொஞ்சம் தலையிடாம இருந்திருந்தா அவர் பாட்டுக்கு பேசிட்டு அப்படி போயிருப்பாரு. ஆனா நீ இறக்கப்படுறங்கிற பேர்ல நீ அவருக்கு காசு கொடுத்து இப்ப பாரு குடிச்சிட்டு என்ன பிரச்சனை இழுத்துட்டு வர போறாரோ. எனக்கு அவர் குடிப்பாருன்னெலாம் தெரியாது. அது மட்டும் இல்லாம உங்களை தூக்கி வளர்த்தவர்னு வேற சொன்னாரா? உங்களுக்கு அவ்வளோ முக்கியமான ஒருத்தர் செலவுக்கு காசு இல்லாமல் இருக்கிறத பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அதனால தான் பணம் கொடுத்தேன். அந்த பணத்தை எனக்கு கொடுக்க தெரியாதா? இருந்தும் நான் அதை கொடுக்காம இருக்கேன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல, நீ அதை புரிஞ்சுக்கணும்ல. ஒருவேளை அப்படி இல்லைன்னா கொடுக்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. அதுக்குதான் நான் என்ன சொல்றேன்னு கொஞ்சம் கூட கேட்காம நீ பாட்டுக்க பணத்தை கொடுத்துட்டு ஸ்வேதா. முன்ன பின்ன பழக்கமே இல்லாதவரு எங்க போய் என்ன பிரச்சனையை இழுத்துட்டு வர போறாரோ தெரியல. நீ பாட்டுக்கு எதுவுமே தெரியாம எதுக்கு சம்பந்தமே இல்லாம இந்த விஷயத்துக்குள்ள தலையிட்டேன்னு எனக்கு தெரியல. அவருக்கு பணம் கொடுத்ததுக்கு போய் இவ்ளோ டென்ஷன் ஆறீங்க? இதே மாதிரி என் புருஷனுக்கு ஒரு கேஸ் வந்தப்ப அதுல சம்பந்தமே இல்லாம நீங்க தலையிடும் போது எனக்கு எப்படி இருந்திருக்கும்? அவங்க வேலையை பார்க்காம அடுத்தவங்க விஷயத்துல தலையிட்டா எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகுங்கிறத இப்பயாச்சும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஸ்வேதா, ரெண்டு விஷயம் எப்படிமா ஒண்ணுன்னு சொல்ற? அது வேற இது வேற. அந்த கேஸை நான் ராஜாவை எடுக்க வேண்டான்னு சொன்னது ராஜாவோட நிலத்துக்காக. நானும் உங்க சித்தப்பாக்கு பணம் கொடுத்தது நல்லதுன்னு நினைச்சுதான் கொடுத்தேன். ஆனா அதுல இவ்ளோ பிரச்சனை இருக்கிறது சம்பந்தப்பட்ட உங்களுக்கு தானே தெரியுது. அந்த மாதிரி தான் எல்லா விஷயமும். என்ன எப்படி எனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல தலையிடாதுன்னு சொல்றீங்களோ அதே மாதிரி நீங்களும் மத்தவங்க விஷயத்துல தலையிடாம இருங்க. என்னடி ஆர்த்தி இது? இந்த சண்மதியோட மூஞ்சில அடிச்ச மாதிரி இந்த ஸ்வேதா எப்படி பட்டு பட்டுன்னு பேசிட்டு போறா பாத்தியா? இவளுக்கு நல்லா வேணும்டி. இப்போவாவது புத்தி வருதான்னு பாப்போம். இப்பதாமா நாம நினைச்ச மாதிரி ஸ்வேதா அந்த சண்மதியை எதிர்த்து நிக்க ஆரம்பிச்சிருக்கா. இன்னும் போக போக என்ன நடக்குதுன்னு பாரு. ஏய், என்னத்த நீ பொறுத்து இருந்து பாக்குறது? எல்லாமே நமக்கு சாதகமா தான் நடக்கும். மங்கை, இதோ வரேங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? என்னங்க என்னாச்சு? நாம நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. இதுக்கு தான் நம்மளை பத்தின எந்த விஷயமும் அவனுக்கு தெரியக்கூடாதுன்னு படிச்சு படிச்சு சொன்னல உங்ககிட்ட. ஏங்க என்னாச்சுன்னு இப்ப டென்ஷனா இருக்கீங்க? என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலையே. அதான் என் மானத்தை வாங்கறதுக்குன்னே என் தம்பின்னு ஒருத்தன் இருக்கானே. நேத்து அவன் சண்மதியை தேடி இங்க வந்தப்ப
அவ இங்க இல்லைன்னு சொல்லி நம்ம வெளியே அனுப்பணும்ல. ஆ அவன் இன்னைக்கு காலையில நேரா சம்மந்தி வீட்டுக்கு போய் சண்மதியை பார்த்துருக்கான். சரிங்க, அவர் அவ்வளவு தூரம் கிளம்பி வந்தது சண்மதியை பார்க்க தானே. என்னதான் உங்களுக்கும் அவருக்கும் சில மனஸ்தாபம் இருந்தாலும் சண்மதி மேல அவருக்கு எவ்வளவு பாசம் இருக்குன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்ல. பாசமா கிழிச்சான். என்கிட்ட பணம் கேட்டப்ப நான் இல்லைன்னு சொன்னேன்ல, அதான் நேரா போய் சண்மதியை பார்த்து அவகிட்ட பணம் கேட்டிருக்கான். என்னங்க சொல்றீங்க? இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் நேத்தே சண்மதிக்கு ஃபோன் பண்ணி அவன் வந்து பணம் ஏதாவது கேட்டா கொடுக்காதன்னு சொல்லி வச்சிருக்கேன். அவளும் அதை சுதாரிச்சு பணம் இல்லைன்னு சொல்லியிருக்கா. ஆனா இவன் பேசின பேச்சுக்கு இவன் மேல பரிதாபப்பட்டு சண்மதியோட நாத்தனார் இருக்கால, அவனை நம்பி பணத்தை கொடுத்துருக்கா. வித்தாசாக்குன்னு பணத்தை வாங்கிக்கிட்டு சண்மதியை இன்சல்ட் பண்ணியிருக்கான் அவன். இவன் குடிக்கிறதுக்காக தான் போய் சொல்லி பணம் வாங்கியிருக்காங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சம்மந்தி வீட்டுல நம்ம மரியாதை என்ன ஆகுறது மங்கை? இவன் நடந்துகிட்ட விதத்தெல்லாம் பார்த்து அந்த வீட்டில் இருக்கிறவங்க நம்மளை பத்தி என்ன நினைச்சிருப்பாங்க? சரி விடுங்க, அதான் எப்படியோ பணத்தை வாங்கிட்டு ஊருக்கு போயிட்டார்ல, இனி இங்க திரும்பி வரமாட்டாரு, கவலை விடுங்க. அவன் எங்க ஊருக்கு போயிருக்க போறான்? கையில காசு இல்லைனாலே எங்க ஓசியில குடிக்கலான்னு அலையிறவன் அவன். சொலைய 5000 ரூபாய் கிடைச்சிருக்குன்னா சும்மா விடுவானா? இந்நேரம் எந்த பார்ல குடிச்சிட்டு எங்க விழுந்து கிடக்குறானோ தெரியல. மேடம், யாரு? நான் நம்ம கம்பெனி சப்கான்ட்ராக்டருமா. பேரு ஏகாம்பரம். அம்மாவை பார்க்கணும். அம்மா வீட்ல யாரையும் பார்க்க மாட்டாங்க, ஆபீஸ் போய் பாருங்க. அம்மா ஆபீஸ்க்கு வர்றதில்ல, ரெஸ்ட்ல இருக்காங்கன்னு சொன்னாங்க. அதாம்மா வந்தேன். யாரு? வணக்கம்மா. சொல்லுங்க ஏகாம்பரம். அம்மா, எனக்கு கொடுத்திருந்த திருவான்மியூர் மணப்பாக்கம் ப்ராஜெக்ட கேன்சல் பண்ணிருக்கீங்களேம்மா. ஏம்மா? ஏன்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்க தெரிஞ்சு வந்திருக்கீங்களா, தெரியாம வந்திருக்கீங்களா? தப்பு நடந்துருச்சுமா, தெரியாம நடந்துருச்சு. ஒரு தடவை தான் தப்பு தெரியாம நடக்கும். ஆனா நீங்க ஒரே தப்ப திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்கீங்க. என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களை நம்பிதானே கான்ட்ராக்ட கொடுத்தோம். எனக்கு உடம்பு சரியில்லாம நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ சிமெண்ட், ஜல்லி, மணல் எல்லாத்தையும் லோ குவாலிட்டியா யூஸ் பண்ணிருக்கீங்க. குவாலிட்டி கண்ட்ரோல்ல இருந்து வந்து செக் பண்ணி பார்த்துட்டு என்ன கேள்வி கேட்கறாங்க. எத்தனை வருஷமா நான் இந்த கம்பெனி நடத்திட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு பேரோட புகழோட இருக்கும்னு தெரியுமா? இப்படி அழுப்பத்தனமா சிமெண்ட்ல குவாலிட்டி சரியில்லை, மணல்ல குவாலிட்டி சரியில்லைன்னு எங்களை கேள்வி கேட்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டீங்கல்ல. தப்பு, பெரிய தப்பு. அதனாலதான் உங்க கான்ட்ராக்ட நான் கேன்சல் பண்ணேன். உங்களை மாதிரி ஆளுங்களோட எந்த உறவும் எங்க கம்பெனிக்கு வேண்டாம். நீங்க கிளம்பலாம். அம்மா, திடீர்னு என் கான்ட்ராக்ட கேன்சல் பண்ணீங்கன்னா நான் எங்கம்மா போவேன்? அத நீங்க தப்பு பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். பசங்க ஏதோ தெரியாம பண்ணிட்டாங்கம்மா. தப்ப நீங்க பண்ணிட்டு பழிய மத்தவங்க மேல போடாதீங்க. உங்களை நம்பிதான் பொறுப்பை கொடுத்துருக்கேன். அதுல தப்பு நடந்தா நீங்க தான் பொறுப்பு. நீங்க மட்டும்தான் பொறுப்பு. தயவு செஞ்சு நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. அம்மா, இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிருங்கம்மா. இனி தப்பு நடக்காதுமா. இப்ப நடந்தது பெரிய தப்பு. இனிமே என்ன நடக்கணும்? ஒரு தடவை பேர் கெட்டு போச்சுன்னா அதை மறுபடியும் சரி செய்ய நிறைய நாள் ஆகும். நீங்க தான் பெரிய மனசு பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணும்மா. நான் ஒரு சாதாரண கொத்தனாரா தான் இந்த கம்பெனிக்கு வந்தேன். நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு நீங்க தாம்மா காரணம். பரவாயில்லையே, பழசையெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்க. எனக்கு துரோகம் பண்ணும்போது இதையே மறந்து போச்சு. வாழ்க்கையில நான் எதை வேணாலும் மறப்பேன். நம்பிக்கை துரோகத்தை மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன். நீங்க கிளம்பலாம். மேடம்,
நான் மட்டும்தான் நம்பிக்கை துரோகம் பண்ணனா? நீங்க நம்பிக்கை துரோகம் பண்ணலையா? நீங்க பண்ண நம்பிக்கை துரோகத்தை பத்தி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நானாச்சும் உங்களை மட்டும்தான் ஏமாத்தினேன், நம்பிக்கை துரோகம் பண்ண. ஆனா நீங்க சண்மதியோட குடும்பத்துக்கே நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கீங்க. உயிரே இல்லாத கட்டடத்துக்கு இவ்வளவு தூரம் பேசுறீங்க, மன்னிக்க மாட்டேன்னு சொல்றீங்க, நம்பிக்கை துரோகம், அயோக்கியத்தனம், நன்றி கெட்டத்தனம்னு சொல்றீங்க. ஆனா உங்களை நம்பின சண்மதி குடும்பத்தை ஏமாத்துனீங்கல்ல, நம்பிக்கை துரோகம் பண்ணீங்கல்ல, உங்களால எப்படி முடிஞ்சது?